செங்கத்துறை இளைஞர் பணி மன்றத்தில் பொங்கல் விழா வந்து கடந்த 50 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக இங்கே செங்கத்துறையில் வந்து நடந்துகிட்ருக்கு. நாங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இளைஞர்கள்லாம் வந்து பொங்கல் விழா வந்து சீரும் சிறப்பாக நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள்லாம் வந்து பொறுப்பேற்று இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளாக எஸ்ஆர்ஏ முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ்ஆர் ஆறுமுகம் அவர்களின் நினைவாக கடந்த 10 ஆண்டுகளாக வந்து வாலிபால் டோர்னமெண்ட் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இதைத் தொடர்ந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு குழந்தைகளுக்கான போட்டிகளும் இரவு நேரங்களில் மகளிர் குழந்தைகளுக்கான மேடை போட்டிகளும் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களும் முன்னாள் மேயரும் முன்னாள் அமைச்சருமான திரு சேமவேலுசாமி அவர்கள் வருடம் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இன்னும் வருடம் காலங்களில் இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இளைஞர் பணி மன்றம் தயாராக இருக்கிறது. இப்போ இந்த ஆண்டு வந்து எத்தனை அணிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க? இந்த ஆண்டு வந்து 20க்கும் மேற்பட்ட அணிகள் வந்து எஸ்ஆர்ஏ நினைவுக்கான வாலிபால் டோர்னமெண்ட் வந்து கலந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 12ஆம் தேதி வந்து எஸ்ஆர்ஏ நினைவுக்கான டர்ஃப் கிரிக்கெட் வந்து இங்கே சூலூர் ஏர்ஃபோர்ஸ் மைதானத்தில் நடந்துச்சு. அதில் வந்து 24 அணிகளுக்கு மேற்பட்ட அணிகள் வந்து கலந்து கொண்டு சீரும் சிறப்பாக விளையாடி முதல் 3 இடங்களில் வந்து பெற்ற அணிகள் வந்து வெற்றி பெற்று பரிசுகளை தடி சென்றுள்ளார்கள். யார் யார் கலந்துக்கிட்டாங்க? இது வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் ஊராட்சி தலைவர் காடம்பாடிக்கு அருகே தான் செங்கத்துறை இருக்கு. ஆமாங்க. இந்த தலைவர் இந்த காடம்பாடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், முன்னாள் தலைவர்கள், இந்நாள் துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த தொழிலதிபர்கள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் மேயருமான திரு சேமவேலுசாமி அவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டு சிறப்பாக சிறப்பிச்சுட்டு இருக்காங்க வருஷம். உங்களோட நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.